மச்சி, அவனை பாரு, ஐஃபோன் வச்சுருக்கான். கண்டிப்பாக பெரிய இடத்து பையனாக தான் இருப்பான். இவனை தூக்கி அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்போம் அப்படிங்கிற. தூக்கு. நான் எங்கண்ணா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பயமா இருக்குண்ணா. ஏய், இங்கே பாரு, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். உன் ஃபோன்லேருந்து உங்கள் அப்பா கால் பண்ணி 50 லட்ச ரூபா பணத்தை மட்டும் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வர சொல்லு. அவ்வளோதான். கால் பண்ணு. அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் போதிய பேலன்ஸ் இல்லை. சேவைகளை திரும்ப பெற உடனே பேலன்ஸ் இல்லையா? சரி, நம்பர் சொல்லு, நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணு. தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளருக்கு இன்கமிங் சேவை கட் செய்யப்பட்டுள்ளது. அப்பாவுக்கும் பேலன்ஸ் இல்லையா? சரி, அப்பா நம்பர் சொல்லி ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணு. தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரின் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருது? நான் 4 நாள் முன்னாடி கரண்ட் பில் கட்டல வந்து ஃபீஸ் கட்டிய பிடிங்கிட்டு போயிட்டாங்கண்ணா. டேய், இவனுங்கிட்ட எப்படி? சும்மா இருடா, அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன். கரண்ட் பில் கட்ட டைம் இருக்கோ இல்லையோ, நீ நம்பர் சொல்லு, நான் பில் கட்டுறேன். ஓகே, பில் கட்டியாச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. இந்நேரம் சார்ஜ் போட்டிருப்பாரு. கால் பண்ணு. தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரின் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னடா சுவிட்ச் ஆஃப்னே இருக்கு? வீட்டில் எலி தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா. 2 நாள் முன்னாடி அப்பாவோட பட்டப்பின் சார்ஜர் கடிச்சு வச்சிருச்சுண்ணா. அதான் சார்ஜ் போட முடியாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஐஃபோன் வச்சிருக்கான். கண்டிப்பாக பெரிய இடத்து பையனாக தான் இருக்கும். சாரி, நீ போ. நான் பட்டப்பின் சார்ஜர் வாங்கி கொடுப்பீங்களண்ணா? அது உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஐபோன் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரன் நம்பாத.